ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு இப்போ வந்து வீட்டிலேருந்து தைக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, குழந்தைங்க வந்து வீட்டில் இருக்காங்க சிஸ்டர், இப்போ வந்து என்னால் வந்து ரெகுலராக எப்பவும் நான் தைக்கிற மாதிரி என்னால் தைக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இதில் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா டெய்லி உங்களால் வந்து தைக்க முடியும் எப்பவும் போல். அது என்னலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இருக்க போது. இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சேனலில் வர எல்லா வீடியோவுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கலை அப்படின்னா மிஷினில் உட்காந்து தச்சிக்கிட்டே இந்த வீடியோ பாருங்கள். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸை வந்து முடிச்சிருவீங்க. நீங்களும் ஒரு ப்ளவுஸ் வந்து தைச்ச மாதிரி இருக்கும். நம்ம வந்து பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிருக்கும்போது நம்ம வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு காலையில் உட்காந்து தைக்க ஆரம்பிப்போம், ஈவினிங் வரைக்கும் தைச்சிட்ருப்போம். இப்போ வந்து அந்த மாதிரி இல்லை. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து குழந்தைங்களும் இருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்தந்த டயத்தில் வந்து சாப்பாடு கொடுக்கணும். நம்ம வந்து காலையிலேயும் செஞ்சு வைக்க முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, காலையில் வந்து ஒரு 8:30க்குள்ளே வந்து காலையில் சாப்பாடு மட்டும் முடிச்சுட்டு நீங்கள் மிஷினில் உட்காந்துருங்க. ஏன்னா குழந்தைங்க தானாக எந்திரிச்சு அவங்கவுங்க வேலையை பார்த்துக்குவாங்க. சில பிள்ளைங்க வந்து 9 மணிக்கு 10 மணிக்கு தான் எந்திரிப்பாங்க. அப்படிங்கும்போது அந்த டைமில் வந்து நம்ம வந்து எந்திரிச்சு அவங்களுக்கு வேலை பார்த்தா போதும். நம்ம அந்த டைமில் வந்து தச்சுக்கணும். நம்ம வந்து வீட்டில் இருந்து நம்ம வந்து தச்சிட்ருக்கோம். வெளியில் போய் வேலைக்கு போகிறவங்க இந்த 2 மாதமும் அவங்க குழந்தைங்கள ஒன்று வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டிகிட்டு போவாங்க, இல்லை கையோடு வந்து குழந்தைய கூட்டு போக முடியும் அப்படின்னா கூட்டு போவாங்க, இல்லை யார்ட்டையாவது வந்து பக்கத்து வீட்டில் அந்த மாதிரி யார்ட்டையா விடுவாங்க, இல்லை சொந்தக்காரங்க யார் வீட்டிலையா விட்டுட்டு தான் வேலைக்கு போவாங்க. அதை விட பெஸ்ட்டு வந்து நம்ம தொழில். ஏன்னா நம்ம வந்து நம்ம கண்ணு முன்னாடி தான் நம்ம குழந்தைங்க இருக்க போகிறாங்க, பார்த்துக்கிட்டே தான் நம்ம தைக்க போகிறோம். இன்னொன்று அவங்க வந்து மத்தியானம் கொஞ்சம் நேரம் தூங்குகிற டைமு, அதுக்கப்புறமா நைட்டு ஈவினிங் டைமு, நம்ம வந்து நைட்டு சாப்பாடுக்குன்னு சொல்லப்போனால் ஒரு 7 மணிக்கு அப்புறம் சமையல் பண்ணால் போதும் நைட் டிஃபனுக்கு. அப்படிங்கும்போது அந்த டைம்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து தூங்காமல் உட்காந்து தைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக டெய்லி உள்ள ப்ளவுஸை வந்து டெய்லி முடிக்க முடியும். இந்த டைம் வந்து நம்ம கஸ்டமரை வந்து தைக்க முடியாது, இல்லை வந்து நான் லேட்டாக கொடுத்தேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்க. அப்புறம் நமக்கு வந்து தொழில் வந்து பாதிக்கப்படும். அதனால் எந்த சாக்கு போக்கும் சொல்லாமல் நம்ம அந்த ஆன் டைமில் கொடுக்குற மாதிரி நம்மளை வந்து நம்ம தான் தயார்படுத்திக்கணும். சில வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டுமே வந்திருப்பாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம தொழில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். கிடைக்கிற டயத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சம், அதாவது ஒரு 1 ஹவர் கிடைச்சாலும் அந்த 1 ஹவர் வந்து நம்ம தைக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து அந்த 1 ஹவர் கிடைக்கிது அப்படிங்காக ரெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா அந்த டைம் வந்து வேஸ்ட்டாக போயிடும். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து தைக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொன்னால் நான் எப்போவுமே ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா நம்ம வந்து அந்த டயத்தை உருவாக்கணும். எப்போவுமே நமக்கு வந்து சமையல் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு டைம் ஒதுக்கி நம்ம வந்து சமையல் பண்ணுறோம். அதே மாதிரி இது ஒரு தொழில், நம்ம வந்து கரெக்டாக வந்து பண்ணணும். அதனால நம்ம வந்து அதில் வந்து கரெக்டாக இருக்கணும். நமக்கு வந்து அதுதான் வருமானம், நமக்கு அது வந்து பின்னாடி உதவியாக இருக்கும். அப்படின்னா நம்ம தான் அந்த டயத்தை வந்து நம்ம உண்டு பண்ணிக்கணும். இன்னொன்று, இந்த டைமில் வந்து நான் சொல்கிற டைம் வந்து உங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா நமக்கு வந்து எனக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கோ அப்போ வந்து தைப்பேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்குது, குழந்தைங்க தூங்குகிற டைமு, இல்லை மதியம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த டைமில், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எது சௌரியமாக இருக்கோ நீங்கள் அந்த டைமில் வந்து தைங்க. தைக்க முடியாது அப்படிலாம் கிடையாது. நம்ம நினச்சா வந்து கண்டிப்பாக டெய்லி வந்து தைக்கலாம். வந்து உங்களுக்கு சோம்பேறித்தனம் இருக்குது அப்படின்னா ஒரு செகண்ட் வந்து யோசிங்க. நம்ம குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்குது, நமக்கு பேகு, ஸ்கூல் பேக் எல்லாமே எடுக்க வேண்டியது இருக்குது, நமக்கு வந்து செலவு இருக்குது. இந்த வருமானம் வந்து நமக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து தைக்க ஆரம்பிச்சிருவோம். நம்மளை விட வெளியில் போய் வேலை பார்க்குறவங்களோட சூழ்நிலையை நீங்கள் பாருங்களேன். கண்டிப்பாக அவங்க வந்து அவங்க குழந்தைங்களை எங்கே கொண்டு விட அப்படின்னு தெரியாமல் முடிச்சிட்ருப்பாங்க. ஒரு வீட்டில் கெஸ்ட்டு வீட்டில் விட்டாலுமே ஒரு 5 நாள் 10 நாள் விடலாம். அதுக்கப்புறம் யோசிச்சு பாருங்கள், அவங்க திரும்பவும் கூட்டு வரணும், வேறு ஒரு வீட்டில் கொண்டு விடணும், இல்லை பக்கத்து வீட்டில் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போய் வேலைக்கு போகணும். இந்த மாதிரி விஷயத்தில் நமக்கு வந்து இந்த வேலை தெரிஞ்சிருக்கு, வீட்டிலேருந்தே என்னால் வந்து இவ்வளோ ரூபாய் சம்பாதிக்க முடியுது அப்படின்னா இந்த தொழிலை நம்ம வந்து விட்டு கொடுக்கக்கூடாது. இன்னொன்று, நம்ம வந்து நினச்சா இந்த தொழிலில் வந்து ஒரு நாளைக்கு 1000 ரூபாயிலேருந்து 2000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம வந்து எப்போவுமே கிடைக்கிற டயத்தில் வந்து பெண்டிங் இல்லாமல், இந்த டைம் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பெண்டிங் வச்சுட்டு தைக்காமல் இருக்கக்கூடாது. ஏன்னா பெண்டிங் வச்சு தைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய சேர்ந்துடும். ஏன்னா குழந்தைங்களும் வீட்டில் இருக்கும்போது நம்மளால் சேர்த்துலாம் தைக்க முடியாது. ஸோ டெய்லி வர்றதை டெய்லி தைக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும். அப்போனா மட்டும்தான் நம்மளால் வந்து பெண்டிங் இல்லாமல் இந்த 2 மாதம் வந்து தைக்க முடியும். வெளியிலேருந்து வந்து ஊருக்கு போக வேண்டிய வேலை இருக்குது, நமக்கு வந்து ஏதோ ஒரு ப்ரோக்ராம் போட்டிருக்கோம், அந்த ஊருக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருக்க எல்லா ப்ளவுஸையும் தச்சு வச்சுட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தச்சுட்டேங்க வாங்கிக்கோங்க, நான் வெளியூர் போக வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். இது பெண்டிங்கில் வச்சுட்டு போனோம் அப்படின்னா அந்த ஊருக்கு போய் நம்மளால் வந்து நிம்மதியாக இருக்க முடியாது. ஸோ அதனால் எப்போவுமே வந்து இந்த 2 மாதம் வந்து கரெக்டாக வந்து எல்லா ப்ளவுஸையும் தச்சு வச்சுருங்க. பெண்டிங் எக்காரத்தை கொண்டு போடாதீங்க. ஏன்னா வீட்டில் குழந்தைங்களையும் பார்த்துட்டு அந்தந்த டைம் வந்து சமைச்சிட்டு நம்மளால் மொத்தமாக வந்து தைக்க முடியாது. அதனால் நீங்கள் அதை வந்து பார்த்துக்கோங்க.
இப்போவுமே வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கிற நேரம் பெண்டிங் ப்ளவுஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை வந்து எடுத்து தைக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா நம்ம வச்சுக்கிட்டே இருக்க நமக்கு வந்து டைம் வந்து ஒரு நாள் நெருக்கும்போது நம்ம ஒரே நாளில் உட்காந்து அவ்வளோத்தையும் தைக்கிற மாதிரி இருக்கும். அன்றைக்கி நம்ம குழந்தைங்க கூடயும் நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியாது, நம்ம சமைக்க முடியாது, இந்த மாதிரி பிரச்சனை வரும். அதனால் கிடைக்கிற டயத்தில் வந்து பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி தைக்கணும் அப்படின்னா ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து தைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு 1 ஹவரில் ஒரு ப்ளவுஸ் தைப்பீங்க நீங்கள் அப்படின்னா நீங்கள் 1 ஹவரில் தைங்க. நான் வந்து ஒரு 40 நிமிஷம் இல்லை 35 நிமிஷத்தில் ஒரு ப்ளவுஸ் முடிச்சிடுவேன். 2 ப்ளவுஸ் முடிச்சுட்டு தான் நான் எந்திப்பேன். எப்போ உட்காந்தாலுமே எப்படி ஒரு 1.25 மணி நேரத்தில் நான் முடிச்சிடுவேன். அந்த மாதிரி நீங்கள் வந்து டைம் செட் பண்ணிட்டு உட்காருங்க. எப்போ பார்த்தாலும் மிஷினில் உட்காந்தாலும் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து என்னடா அம்மா நம்ம கூட வந்து பேச மாட்டேங்காங்க, நம்ம கூட விளையாட மாட்டேங்காங்க அப்படிங்கிற மாதிரி தோணும். அதுவும் சிங்கிள் பேரண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து தோண ஆரம்பிச்சிரும். அதனால் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்பேஸை வந்து கொடுங்க. ஏன்னா நான் ஸ்கூல் போகும்போது நம்ம அவங்க கூட இருக்க போகிறதே இல்லை. இப்போ வந்து வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்க பேசுகிறத கேளுங்க. அவங்களுக்கு ஏதாவது வந்து டிராயிங் வரைகிறதுக்கு புக்கு அந்த மாதிரி வாங்கி கொடுங்க. அவங்கள தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா டிராயிங் புக்கு, ஸ்டோரி ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஏதாவது ரீட் பண்ணிட்டு கலர் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் டைம் பாஸ் ஆகும். நான் வந்து இப்படி தான் வந்து டைம் மேனேஜ் பண்ணி தைக்கிறேன். இன்னொன்று, நான் வந்து ரெகுலராக இந்த டைம் இந்த டைம் நான் உட்கார்றேன் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஒவ்வொரு நாள் வந்து ஒவ்வொரு மாதிரி நான் உட்காந்துருக்கேன். ஸோ அதனால் நான் ரெகுலர் ஆகிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் அந்த டிப்ஸையும் சொல்கிறேன். இன்னொன்று, நேற்று கூட எனக்கு வந்து தமிழ் வருஷப்பிறப்பு. நம்ம வந்து அன்றைக்கி ஃபுல்லாக வந்து வெளியில் போக வேண்டிய வேலை இருந்துச்சு. சண்டே கூட எல்லோரும் வெளியில் போக வேண்டிய வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு 7:30 மணி 7:45க்கு நாங்கள் வந்துட்டோம். வந்து ட்ரெஸ்ஸை மட்டும் மாற்றிட்டு கை கால் கழுவிட்டு திரும்ப வந்து நம்ம வந்து உட்காந்து தைக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து எல்லோரும் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. நானுமே சரி பார்த்துக்கிட்டே வந்து தைப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ளவுஸையுமே நான் முடிச்சிட்டேன். இந்த மாதிரி நான் சின்ன சின்ன கேப் கிடச்சா தைக்க உட்காந்துருவேன். யாரும் வந்து நீ தைக்கலையா அப்படின்னு கேட்குற மாதிரி நான் எடுத்துக்க மாட்டேன். அந்த ப்ளவுஸ் வந்து எனக்கு அவசரம் கூட இல்லை. அவங்க வந்து உங்களுக்கு எப்போ முடியுமோ அப்போ தாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. நான் வந்து தச்சு வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு அவசரமாக நான் வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது, ஒரு 2 நாள் வந்து ஊரில் இருக்க மாட்டேன் அப்படின்னா அந்த ப்ளவுஸை வந்து கூப்பிட்டு கொடுத்துருவேன். அதனால தான் தச்சு வைக்கிறேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸ் வந்தாலுமே அந்த ஒரு ப்ளவுஸையும் தச்சு வச்சுருங்க. கஸ்டமர் வந்து எப்போ வேணாலும் வந்து வாங்கிக்கிடட்டும். நம்ம தச்சு வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம நிம்மதியாக வந்து இருக்கலாம். அவங்க கேட்டவுடனே நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து வெளியூர் போகணும் அப்படின்னு பிளானில் வச்சுருக்கீங்க. உங்கள் ரிலேஷன் வீட்டுக்கு போகிறீங்க, உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறீங்க, உங்கள் மாமியார் வீட்டுக்கு போகிறீங்க, எங்கே போகிறதா இருந்தாலும் ப்ளவுஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக முடித்து அவங்க கையில் கஸ்டமர் கையில் கொடுத்துட்டு போங்க. எப்போவுமே வந்து தச்சு நான் வீட்டில் வச்சுட்டு போயிட்டேன் சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, நான் ஊருக்கு போகிறேன், நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இந்த டைமில் வந்து நம்ம வந்து கஸ்டமரை வந்து நம்ம வந்து அவங்க கிடைச்ச டயத்தில் நம்ம கொடுக்கல அப்படின்னா அவங்க வந்து வேறு ஒரு டெய்லர் நோக்கி போயிடுவாங்க. அப்படிங்கும்போது நமக்கு வந்து கஸ்டமர் வந்து கம்மியாவாங்க. நமக்கு வந்து டெய்லி வந்து கஸ்டமர் வந்து இருந்தால் மட்டும்தான் டெய்லி வந்து நமக்கு தொழில் இருக்கும். ஒரு நாள் வந்து ஒரு 1000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு 2வது நாள் வந்து சும்மா இருந்தோம் அப்படின்னா அது வேஸ்ட்டு தான். அதனால் நமக்கு வந்து டெய்லி கஸ்டமர் இருக்கணும் அப்படின்னா நமக்கு நிறைய கஸ்டமர் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து டெய்லி வந்து வேலை இருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்போனா மட்டும்தான் உங்களால் வந்து டெய்லி தைக்க முடியும். நீங்கள் வந்து நியூ இயர் அன்றைக்கெலாம் வந்து தச்சிங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது நான் தெரிஞ்சுக்கிறேன். இல்லை வெளியில் எங்கேயாவது போனீங்களா அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து சனிக்கிழமை ஒரு 2 சுடிதாரும் ஒரு 4 ப்ளவுஸும் வந்து தைச்சேன். ஏன்னா அன்றைக்கி வந்து தமிழ் புத்தாண்டு, அதனால் மறுநாள் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக அன்றைக்கி வந்து கொடுத்து முடிச்சுட்டு நான் அந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு தான் சண்டே வந்து ஃப்ரீயாக இருந்தேன். உங்களுக்குமே வந்து தமிழ் புத்தாண்டுக்கெலாம் ப்ளவுஸ் வந்துச்சா? நீங்கள் வந்து ப்ளவுஸ் தைச்சி கொடுத்தீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். நமக்கு வந்து கிடைக்கிற டயத்தில் வந்து நம்ம பயன்படுத்தி தைச்சா மட்டும்தான் நமக்கு வந்து வருமானமும் கிடைக்கும். எப்போவுமே வந்து நம்ம வந்து ஒரு வெளியூர் போகிறோம், வெளியூர் போயிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அங்கே வெளியூர் போகிறதுக்கும் நமக்கு வந்து காசு தேவைப்படும். அங்கே போய் ஏதாவது ஒன்று வாங்கணும் அப்படின்னா கூட நமக்கு காசு தேவைப்படும். அதனால் நீங்கள் கையில் இருக்க எல்லா ப்ளவுஸையுமே தச்சு கொடுத்து அமௌண்ட்லாம் வாங்கிட்டு வெளியூர் போங்க. நமக்கு வருமானம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் செலவு பண்ண முடியும். நீங்கள் வந்து இப்போ பிள்ளைங்க இருக்கிறதுனால எந்த டைமில் உட்காந்து தச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கும் அந்த டைம் வந்து செட் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்குறேன். உங்களுக்கு வந்து கிடைக்கிற டயத்தை வந்து பயன்படுத்துங்க. ஏன்னா நமக்கு வந்து இந்த டைம் எல்லாருக்கும் லீவு, அதனால் நானும் ஜாலியாக என்ஜாய் பண்ணேன் அப்படின்னா 2 மாதம் கழித்து நமக்கு வந்து தைக்கிறதுக்கு ப்ளவுஸே வராது. அப்படிங்கும்போது நமக்கு இன்னும் வருத்தமாக இருக்கும். நமக்கு ஒரு ப்ளவுஸ் கூட வரலையே அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நிறைய கஸ்டமர் வந்து உருவாக்க ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி டயத்தில் புது கஸ்டமர் வந்தாலும் நம்ம வந்து பயன்படுத்திக்கணும். அப்போனா மட்டும்தான் நம்மளால் வந்து நிறைய கஸ்டமர் வந்து கொண்டு வர முடியும். வீட்டிலேருந்து தைக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நல்ல டெய்லராக இருப்பாங்க. எங்கள் ஏரியாவில் வந்து அந்த டெய்லர் மட்டும்தான் தச்சு கொடுக்காங்க, எனக்கெல்லாம் ப்ளவுஸே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறவங்க இந்த 2 மாதம் வந்து கண்டிப்பாக வீட்டிலேருந்து தைங்க. ஏன்னா அந்த பெரிய பெரிய டெய்லர்லாம் வந்து ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் போனாங்க அப்படின்னா அந்த டைம் உங்களுக்கு ப்ளவுஸ் வரும். அதை வந்து பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு ப்ளவுஸே வரல அப்படின்னாலும் அந்த டைம் வந்து கரெக்டாக ப்ளவுஸ் வரும்.
நிறைய பேர் வந்து எனக்கு டெய்லி தைக்கணும் சிஸ்டர் ஆசையாக இருக்குது, நான் வந்து நல்லா தைக்கிறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு வந்து ப்ளவுஸே வர மாட்டேக்கு அப்படின்னு சொல்கிறவங்க, நீங்கள் கண்டிப்பாக பிகினராக தான் இருப்பீங்க. போக போக தான் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வரும். நீங்கள் அதனால் கவலைலாம் பட்டு நான் அந்த தொழிலை விட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் முடிவு பண்ணிடாதீங்க. கொஞ்சம் வந்து பொறுமையாக இருங்க. அப்போனா மட்டும்தான் உங்களால் வந்து இந்த தொழிலை வந்து ஸ்டாண்ட் பண்ணி நிற்க முடியும். ஸ்டார்டிங்கில் வந்து நிறைய பேர் வந்து நமக்கு நம்பி தரமாட்டாங்க. கொஞ்சம் நாள் போக போக தான் வந்து ப்ளவுஸ் கொடுப்பாங்க. ஸோ அதனால் வெயிட் பண்ணி நீங்கள் வந்து தைங்க. அது வரைக்கும் உங்கள் ரிலேஷனுக்கு, உங்கள் சொந்தக்காரங்களுக்கு, உங்கள் ஃப்ரெண்டுக்கு அந்த மாதிரி வந்து ப்ளவுஸ் தைச்சிட்டே இருங்க, விட்டுறாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.